அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கான வீடியோவில் நம்ம எல்லோருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நியாமத்தை அல்லாஹ்விடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த ஒரு அமலை தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லோருமே என்ன எதிர்பார்ப்போம்? நம்மக்கிட்ட என்னதான் இருந்தாலும் நல்லதிஷ்டத்தை தான் நம்ம எதிர்பார்ப்போம். ஏன்னா அந்த நல்லதிஷ்டம் இருந்தால் மட்டும்தான் நம்ம கேட்குற எல்லாமே நம்ம கையில் இருக்கும், நம்ம நினைக்கிற எல்லா காரியமும் நடக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? அந்த மாதிரி நல்லதிஷ்டத்தை நமக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு சிறிய ஒரு திக்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த திக்ரு எல்லோருமே ஓதக்கூடிய வகையில் சிறிய திக்ரு தான் நான் தமிழ்லையும் போட்டிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்த ஒரு துஆவை மட்டும் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் காலையில் தூங்கி விழித்ததுமே நீங்கள் படுக்கையிலேயே கூட நீங்கள் ஓதிக்கலாம். நீங்கள் இதற்கு ஒழு செய்யணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா இது ஹதீஸில் சொல்லக்கூடிய ஒரு திக்ரு தான். அதனால் இது நம்ம ஒழு இல்லாமல் கூட ஓதலாம். ஆனால் இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ரை நீங்கள் மனனம் செய்து வைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா மனப்பாடமாக இருந்தால் தான் நம்ம தூக்கத்திலேருந்து எழுந்த உடனேயே நம்மளால் இதை ஓத முடியும். எனவே அப்படி நீங்கள் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய தேவைகளையும் உங்களோட கவலைகளையும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையை சில நாட்களில் நல்லதிஷ்டசாலியாக மாற்றிடுவான். இன்றைக்கு நம்மள பலருக்கும் இந்த நல்லதிஷ்டம் இல்லை அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம அல்லாஹ்விடத்தில் நெருங்கலை அப்படிங்கிறது தான் உண்மை. நம்மள பலரும் நினைக்கக்கூடியது என்ன அப்படின்னா, நம்ம தனி ஒரு ஆள், நம்மோட வாழ்க்கையை நம்ம தான் அமைச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் நம்ம கூட அல்லாஹ் இருக்கிறான். நமக்கு இந்த வாழ்க்கையை அல்லாஹ் தான் கொடுத்துட்ருக்கிறான். இதில் ஒரு சின்ன மாற்றம்னாலும் அல்லாஹ் தான் ஏற்படுத்துகிறான். அதனால் இது போல் திக்ருகள் அமல்களின் மூலமாக அல்லாஹ்விடத்தில் நம்ம அதை ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தேடுற வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு கொடுத்துருவான். அதனால் எதுனாலும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைங்க. அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேளுங்க. அதுவும் தூங்கி விழித்த உடனே நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா நம்ம தூங்கி விழித்ததும் இன்னும் தூங்கும் போதும் அல்லாஹ்வை நினச்சிட்டு நம்ம எந்திரிக்கிறதும் அல்லாஹ்வை நினச்சிக்கிட்டு நம்ம தூங்கிறது அப்படிங்கிறதும் ஒரு சிறப்பான ஒரு விஷயம். எல்லாமே அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கிற மாதிரியான ஒரு விஷயம். இந்த 2 நேரங்களை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களோட வாழ்க்கை வளமாக இருக்கணும், நல்லதிஷ்டசாலியாக இருக்கணும் அப்படின்னா இந்த 2 காரியத்தையும் நீங்கள் விட்டுறாதீங்க. எனவே இப்போது இந்த ஒரு திக்ரை மட்டும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் 3 முறை நீங்கள் ஓதுங்க. குறைந்தது ஒரு முறையாவது நீங்கள் ஓதிட்டு உங்களோட படுக்கையை விட்டு நீங்கள் எழுந்து பாருங்கள். சில நாட்களில் நீங்கள் ஒரு நல்லதிஷ்டசாலியாக இருப்பீங்க. நீங்கள் தொடர காரியம் எல்லாமே வெற்றியாக இருக்கும். உங்களை பார்க்கக்கூடியவங்க எல்லோருமே ஆச்சரியப்படுவாங்க. உங்ககிட்ட வந்து கேட்பாங்க, எப்படி நீங்கள் இவ்வளோ அதிர்ஷ்டசாலியாக இருக்கீங்க அப்படின்னு. அந்த அளவு உங்களோட வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திக்ரு. இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செய்யுங்க. யாருமே இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப இலகுவான ஒரு திக்ரு தான். இப்போ அந்த திக்ரு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுதான் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியத்த ஃபித் துன்யா வல் ஆஹிரத்தி அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃவ வல் ஆஃபியத்த ஃபி தீனி வ துன்யாய வ அஹ்லி வ மாலி. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வே நிச்சயமாக நான் உன்னிடம் இவ்வுலகிலும் மறுமையிலும் நல்லதிஷ்டத்தையே வேண்டுகிறேன். அல்லாஹ்வே இவ்வுலக காரியங்கள் அனைத்திலும், எனது செல்வத்திலும் எனது குடும்பத்திலும் எனது மார்க்கத்திலும் எனக்கு நீ நல்லதிஷ்டத்தையும் இன்னும் பாதுகாப்பையும் கொடுப்பாயாக. எவ்வளோ சிறப்பான ஒரு துஆ பாருங்க. நம்ம எல்லோருமே எதிர்பார்க்கக்கூடிய அந்த நல்லதிஷ்டத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான திக்ரா இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை காரியங்கள்லையுமே நம்ம நல்லதிஷ்டத்தை கேட்குறோம், இன்னும் மறுமையிலும் கேட்குறோம். இதை விட நமக்கு வேறு என்ன வேணும்? இந்த திக்ரில் இருக்கக்கூடிய ஆஃபியா அப்படிங்கிறதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது. ஆரோக்கியம், செல்வம், அல்லாஹ்வினுடைய அருட்கொடை, நலவுகள், நல்ல அதிர்ஷ்டம், இன்னும் வெற்றி, இன்னும் மகிழ்ச்சி, இன்னும் நிம்மதி, இன்னும் இது போல் நிறைய அர்த்தங்கள் இருக்குது இந்த ஆஃபியாவுக்கு. சுருக்கமாக சொல்லணும், எல்லாத்தையும் சேர்த்து சொல்லணும் அப்படின்னா இது ஒரு நல்லதிஷ்டம். இந்த ஒரு திக்ரை மட்டும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் காலை வேளையில்
நீங்கள் எழுந்த உடனே நீங்கள் ஓதுங்க. கண்டிப்பாக நீங்கள் தேடிட்டு இருக்கக்கூடிய அத்தனை நல்ல அதிர்ஷ்டத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே வருவான். நீங்கள் இதை சில நாள் நீங்கள் டெஸ்ட்டு கூட நீங்கள் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இதை ஓதுங்க. அன்றைக்கு நாள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கவனிங்க. ஏதாவது ஒரு மாற்றத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருவான். ஏதாவது சில கஷ்டங்களை உங்களை விட்டும் தூரப்படுத்தியிருப்பான். நீங்கள் விரும்புறது ஏதாவது ஒன்றை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தே இருப்பான். நீங்கள் இதை கவனிங்க இன்ஷா அல்லாஹ். இது எல்லோருக்குமே பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான திக்ரு. நம்ம தேடிட்டு இருக்கக்கூடிய நல்ல அதிர்ஷ்டத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான திக்ராக இருக்குது. நீங்கள் எந்த ஒரு சின்ன ஒரு அமலையுமே நீங்கள் விட்டுறாதீங்க. ஏன்னா ஒரு சின்ன அமலானது நம்மளோட வாழ்க்கையவே நம்மளுக்கு மாற்றி கொடுக்கும். ஒரு சின்ன அமல் அல்லாஹ்வுக்கு பிடிச்சு போச்சு, பிடிச்ச முறையில் பிடிச்ச நேரத்தில் நம்ம கேட்டோம் அப்படின்னா நமது துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படும். அல்லாஹ் பிரியப்பட்டுட்டான் அப்படின்னா நமக்கு அதை கொடுத்துருவான். எனவே இந்த துஆவின் மூலம் உங்களோட வாழ்க்கையே செழிப்பாக இருக்கணும், தொட்டதெல்லாம் வெற்றியாக இருக்கணும், எங்களுக்கு எந்தவித குறைகளும் இருக்காது, மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதை காலை வேளையில் ஓத தொடங்குங்க. இன்ஷா அல்லாஹ் சில நாட்களில் நீங்கள் மாற்றத்தை பார்க்கலாம். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த துஆவை வழக்கமாக ஓதி நாம் தேடக்கூடிய அனைத்து நல்லதிஷ்டத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.